this is Narmada from Vista Academy Erode. Profit and loss அப்படிங்கிற டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். SBI பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சுரேஷ் bought 2 watches for rupees 2000 each. He sells one at 10% profit and other at 10% loss. Find the total profit or loss in this transaction அப்படின்னு கேட்டிருக்காங்க. bought அப்படிங்கிற வேர்டு வந்திருந்தாலும் each அப்படின்னு வந்திருந்தாலும் 10% profit 10% loss அப்படின்னு கொடுத்திருந்தாலும் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். no profit no loss அப்படிங்கிறத இதோட ஆன்சர். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாட்னா காஸ்ட் ப்ரைஸுங்களா, காஸ்ட் ப்ரைஸ் என்னது 2000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈச்னா ஒன்னொன்றுமே 2000 அப்படின்னு அர்த்தம். அப்போ மொத்தம் 4000 அப்படிங்கிறதா காஸ்ட் ப்ரைஸ். இப்போ இது வந்து 2000க்கு ஒன்று வாங்குறாங்க, இன்னொன்று 2000க்கு வாங்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்க்கு 10% ப்ராஃபிட்க்கு விற்கிறாங்க அப்படிங்கும்போது வாங்கியிருக்காங்க அப்படின்னா என்ன ஆயிரும், 10%னா 2200 அப்படின்னு வருங்களா. அப்போ 2200 அப்படிங்கிறது தான் 10% ப்ராஃபிட்க்கு வாங்குது. இதுவே 10% லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1900 அப்படின்னு வருங்களா, சாரி 1800 அப்படின்னு வரும். இப்போ 1800 அப்படிங்கிறது 10% லாஸ்க்கு, 10% ப்ராஃபிட்னா 2200 வரும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லிங் ப்ரைஸ் வந்து 4000 அப்படின்னு கிடைக்குதுங்களா. அப்போ காஸ்ட் ப்ரைஸும் நமக்கு 4000 தான், செல்லிங் ப்ரைஸும் 4000 அப்படிங்கும்போது நமக்கு இங்கே ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை. அதனால தான் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படிங்கிற ஆன்சர் வருது. செகண்ட் கொஸ்டின் பார்த்துட்டிங்கன்னா, சுரேஷ் bought 2 watches for rupees 2000 each. He sells one at 10% profit and other with 5% loss. Find the total profit or loss percentage in this transaction அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 10% அங்கேயும் 10% இருந்ததால நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படிங்கிற ரூலை யூஸ் பண்ணோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 10% இருக்கு, அங்கே 5% இருக்கு. இந்த மாதிரி இருந்தால் எப்படி சம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ 2 வாட்சஸை வந்து எவ்வளோக்கு பாட்னா வாங்குறது, இப்போ எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000 ஏன்னா ரெண்டு ஈச் வந்து 2000 அப்படின்னா 2 வாட்ச் சேர்ந்து 4000க்கு அவர் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மீனிங். அப்போ ஒரு வாட்ச் வந்து 2000 ரூபாய்க்கும் இன்னொரு வாட்ச் 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அதில் ஒரு வாட்ச் வந்து 10% ப்ராஃபிட்க்கு விற்கிறாரு, இன்னொரு வாட்சை வந்து 5% லாஸ்க்கு விற்கிறாரு அப்படின்னா இங்கே 10% ப்ராஃபிட்க்கு விற்றா 2200 ரூபாய்க்கு அந்த வாட்சை விற்றுருப்பாரு. 5% லாஸ்க்கு இந்த வாட்சை விற்கிறாரு அப்படின்னா 1900 ரூபாய்க்கு அந்த வாட்ச் விற்றுருப்பாரு. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடைச்சிரும். இதை ஆட் பண்ணால் என்ன வரும், 4100 அப்படின்னு கிடைக்குங்களா. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 4000, செல்லிங் ப்ரைஸ் வந்து 4100 அப்படின்னா நமக்கு என்னதான் கிடைச்சிருக்கு, ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100. இப்போ ₹100 அப்படிங்கிறதா ப்ராஃபிட். ஆனால் நீங்கள் கேட்டிருக்கிறது ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, 100 காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 4000 இன்டூ 100 அப்படின்னு போடுவோமா. அப்போ 0 கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த 0 கேன்சல் பண்ணிக்கணும். 5/2 அப்படின்னா 2.5. இப்போ 2.5% அப்படிங்கிறதா ப்ராஃபிட் பர்சன்டேஜ். தேர்ட் கொஸ்டின் பார்த்துட்டிங்கன்னா, சுரேஷ் sold 2 watches for rupees 2000 each. He sells one at 10% profit and other with 10% loss. Find the total profit or loss percentage in this transaction. இந்த கொஸ்டின்ல பார்த்துட்டிங்கன்னா அந்த பாட் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக சோல்ட் அப்படிங்கிற வேர்டு மட்டும் மாறி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா x²/100. இது எப்போவுமே லாஸ் தான். இந்த மாதிரி 10% ப்ராஃபிட் 10% லாஸ் அப்படின்னு ஒரே பர்சன்டேஜ் வேல்யூ ரிப்பீட் ஆச்சு அப்படின்னாவே ஆல்வேஸ் லாஸ் அப்படிங்கிற மீனிங் தான். இப்போ லாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, லாஸ் ஈக்குவல் டு x²/100. இந்த x அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எந்த பர்சன்டேஜ் ரிப்பீட்டாக வந்திருக்கோ அதுதான். இப்போ இங்கே வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 10%. அப்போ இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா 10²/100 அப்படின்னு வரும். அப்போ 100/100 அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 1%. அப்போ லாஸ் வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா 1%. பாட் அப்படிங்கிற வேர்டு வந்து 10% ப்ராஃபிட் 10% லாஸ் இல்லைன்னா ஒரே பர்சன்டேஜ் வந்துருக்கணும். அது என்ன வேணா இருக்கலாம், 5% ப்ராஃபிட் 5% லாஸ், இந்த மாதிரி சேம் ஈக்குவல் பர்சன்டேஜில் வேல்யூஸ் வருது அப்படின்னாலும் பாட் அப்படிங்கிற வேர்டு வந்திருந்தாலும் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படிங்கிற ஆன்சர் போடணும். நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த பர்சன்டேஜ் மாறினா என்ன பண்ணுறது, பாட்டுங்கிற வேர்டே வந்து பர்சன்டேஜ் மாறிருந்துன்னா நம்ம எப்பவும் போல் சம்ம டிரைவ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். இதுவே வந்து நமக்கு பாட் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக சோல்டு அதாவது விற்கிறது அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா, செல்லிங் ப்ரைஸ் வச்சு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 10% அப்படின்னு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னாவே x²/100 ஆல்வேஸ் லாஸ் அப்படிங்கிற ஃபார்முலால L = x²/100 அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த வேல்யூ ரிப்பீட் ஆயிருக்கு 10% அப்படின்னா அந்த தான் நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் வந்து என்னது 10% அப்ளை பண்ணீங்கன்னா 10²/100 அப்படின்னு போட்டிங்கன்னா 1% லாஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அதிகமாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.